ஆப்கி அதாலத்துல பிரபலமான சிங்கர் கம்போசர் அத்னன் சாமி மீது உள்ள குற்றச்சாட்டு. ISIயின் கூற்றுப்படி இவர் உயர் மட்டத்தில் உள்ள மிகப்பெரிய துரோகி. அதாவது பஹல்காம்ல தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கத்துல இருந்து ISI ஏஜென்ட்ஸ் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராணுவத்தை சேர்ந்தவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இவர் ஒரு உளவாளி, ஒரு கோழை, ஒரு துரோகின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு வார்த்தை இல்ல, ஒரு குற்றச்சாட்டுனா இப்படிதான் இருக்கணும் இல்ல? அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கொடுத்த இந்த அறிக்கை, அதாவது RSSோட கோட்பாட்டிலிருந்து உங்களை காப்பாத்திக்க அப்படி சொல்லியிருக்கீங்க, இந்தியா மேல நீங்க உள்ள விசுவாசத்தை காட்டிக்கத்தான் அப்படி சொல்லியிருக்கீங்கன்னு சொல்றாங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். முதலாவது கேள்வி என்னன்னா, இந்த விஷயத்துல யார துரோகின்னு சொல்லுவாங்க? துரோகிங்கிறவங்க நாட்டுக்கு எதிராக ஏதாவது களங்கத்தை ஏற்படுத்தியிருக்கணும். அப்புறம் இந்த சிச்சுவேஷன்ல பாகிஸ்தான்லேருந்து இங்க கிளம்பி இங்க இருக்கிறவங்க கிட்ட பாகிஸ்தானை பத்தி, அங்க இருக்கிற இன்டர்னல் டாப் சீக்ரெட்ஸ் பத்தி எல்லார்கிட்டையும் நான் சொல்லிட்டேன். அதனால அவங்களுக்கு ஏகப்பட்ட சேதாரம் ஆயிடுச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நான் ஒரு மியூசிஷியன், நான் ஒரு சிங்கர், நான் ஒரு கம்போசர். எனக்கு எப்பவும் இந்த ஜெனரல்ஸ் தான். சாரி சார், நான் உங்களை பத்தி சொல்லல, சாரி. இங்க இருக்கிற இந்த மக்கள் தான் என்னோட பாடல்களுக்கு ரொமான்ஸும் பண்ணிருக்காங்க இல்லையா? அவங்க டான்ஸும் ஆடி இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஷரப் சார் உங்க பாட்டை கேட்டு நல்லா டான்ஸ் ஆடுவார்னு கேள்விப்பட்டேன். ஆமா. கேள்வி என்னன்னா, அதாவது இவங்க பாத்தீங்கன்னா ஆர்மியோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகட்டும், அது ISI ஆகட்டும், இல்ல அந்த மாதிரி நிறைய இருக்கு. இவங்கெல்லாம் காஷ்மீரை ஒரு பிரச்சனையா மாத்தி வச்சிருக்காங்க. நாங்க இதையெல்லாம் இஸ்லாமுக்காக தான் பண்றோம்னு சொல்லுவாங்க. அதோட இது ஒரு ஜிஹாத்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மைங்கிறது முற்றிலும் வேறுபட்டது. அவங்க இஸ்லாம்ங்கிற பேரை முன்னாடி வச்சுக்கிட்டு அவங்க காஷ்மீரோட பிரச்சனைய ஜஸ்ட் இதுக்காக மட்டும்தான் எழுப்புறாங்க. அதாவது அவங்களுக்கு வெளியிலிருந்து டொனேஷன்ஸ் வரணும், அவங்களுக்கு ஃபண்டிங் கிடைக்கணும். அதை வச்சுதான் அவங்களோட வீடுகளையும் பாக்கெட்ஸையும் நிரப்பணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான ஆதாரத்தை பாத்தீங்கன்னா, அவங்க வாழக்கூடிய விதம் அவங்க எப்படியெல்லாம் இந்த நாட்டை கொள்ளையடிச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த லோட் ஷெட்டிங்லாம் நடக்கும்போது அவங்கள பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உண்மை என்னன்னா, இன்னைக்கு அங்க இருக்கிற மக்கள் எதுக்காக சஃபர் ஆயிட்டு வர்றாங்க? எதுக்காக அவங்க சஃபர் ஆகுறாங்கன்னா, அங்க அவங்களுக்கு பணம் இல்ல. அவங்க ஒவ்வொரு இடத்துலயும் போய் பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கு. அவங்க பணம்லாம் எங்க போச்சு? அதெல்லாம் யாரு பண்ணாங்க? அப்ப துரோகம் யார் பண்ணது? நாங்க டிவியில பாக்குறது இதுதான். அங்க இருக்கிற மக்கள் தண்ணிக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, பெட்ரோலை தேடி அலையறாங்க. 5 கிலோ கோதுமை மாவு 800 ரூபாய்க்கு விக்குது. மக்கள் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க அந்த பணம் எல்லாம் இவங்க பாக்கெட்டுக்கு தான் போகுதுன்னு சொல்றீங்க. அஃப்கோர்ஸ் ராணுவத்துக்கு. ஆமா, நீங்களே பாருங்க. அதாவது இருங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது இது ஒரு யதார்த்தமான உண்மை. அதாவது அங்க மொத்த நாட்டையுமே ராணுவம் தான் நடத்திக்கிட்டு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா, அதாவது உலகத்துல ஒரு நாடு அப்படிங்கிறது அந்த நாட்டுக்குள்ள ஆர்மின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. ஆனா பாகிஸ்தான்ல மட்டும்தான் அங்க ஆர்மிக்குள்ள ஒரு நாடு உருவாயிருக்கு. நாங்க ஒரு விஷயத்தை கேள்விப்படுறோம். அங்க இருக்கிற ஆர்மி தான் எல்லா வேலையும் பாக்குறாங்க. விவசாயம் பண்றாங்க, ஹவுசிங் பண்றாங்க, டூரிசம் வேலையும் அவங்க தான் பாக்குறாங்க. அவங்க கான்ஃபிளிக்ஸும் பண்ணுவாங்க. கான்ஃபிளிக்ஸ்? ஆமாமா, ஆர்மி கான்ஃபிளிக்ஸ். அதாவது அங்க ஏதாவது ஒரு நபர் ரொம்ப பாப்புலர் ஆயிட்டாலே அவங்களோட ஜனநாயக உரிமையை பயன்படுத்துறதுக்கு அவங்க விரும்பினா அதை அவங்க முழுசா அழிச்சிருவாங்க. அது ஜுபிகார் அலி புட்டோவா இருக்கட்டும்,
அதுக்கு முன்னாடியே இருந்தாங்க. அஹ், நீங்க பேனசீர் புட்டோவையும் எடுத்துக்கங்களேன். அவங்களையும் அவங்க மொத்தமா காலி பண்ணிட்டாங்களே. இன்னைக்கு காலகட்டத்தில் இம்ரான் கான் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் பர்சன், லீடர் இன் பாகிஸ்தான். அங்க அவர் ஒரு ஹீரோ, அதாவது அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹீரோ. அது மட்டும் இல்ல, அவரை போய் அவங்க சிறையில அவரை தூக்கி போட்டாங்க. பாகிஸ்தானோட மோசமான இந்த நிலைமைக்கு அவங்க ராணுவம் தான் காரணம்னு நீங்க சொல்றீங்க? அஃப்கோர்ஸ், அங்க எந்த விதத்திலயுமே ஜனநாயகத்தை நீங்க பார்க்கவே முடியாது. அவங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அவங்க அப்பெல்லாம் அரசாங்கத்தை கவுத்துருவாங்க. அவங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ இங்க இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க சமரசம் பண்ண முயற்சி பண்ணா இது எங்களுக்கு சுத்தமா செட் ஆகாதுன்னு சொல்லிடுவாங்க. நம்ம கார்கில் பண்ணலான்னு சொல்லுவாங்க. நீங்க அவங்க ராணுவத்தை பத்தி இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க. நான் மக்களுக்கு இப்ப சொல்லிடுறேன். உங்க ஃபாதர் ஹர்ஷத் சாமி கான் சார் பாகிஸ்தானோட ஏர்ஃபோர்ஸ்ல பைலட்டா இருந்தவர். ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட். அப்புறம் அவர் வெறும் பைலட் மட்டும் இல்ல, அவர் ஒரு டாப் கன், அவர் ஒரு ஏஸ் பைலட், அவரு நட்சத்திர அந்தஸ்து பெற்றவர். 65ல இந்தியாவை தாக்கினதுக்காகவா? ஆமா, அவர் அப்ப 65ல விமான போர்ல பங்கெடுத்திருக்காரு. இதுல தற்செயலான விஷயம் என்னன்னா, நான் பிறந்ததுக்கு அப்புறம் அவரை எப்பவுமே நான் யூனிஃபார்ம்ல பார்த்ததே இல்லை. ஏன்னா அந்த டைம்ல அவரு ஃபாரின் ஆஃபீஸ்ல ஜாயின் பண்ணிட்டாரு. அவர் ஒரு சிவிலியன் லைஃபை ஏத்துக்கிட்டாரு. ஆனா அவரு ஹி வாண்ட் இந்த ஏர்லி டேஸ் அவர் அவரு ஒரு திறமையான ஒரு ஃபைட்டர் பைலட். அப்ப அவரு ராணுவத்துல இருந்தாரு, டிப்ளமேட்டாவும் இருந்தாரு. அதனால அங்க உள்ள நடக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்ல? அந்த அட்மாஸ்பியர்ல தான் நீங்க இருந்திருக்கீங்க. ஆமா, கண்டிப்பா. பாகிஸ்தானோட தேதி இருக்கு. நான் லிட்ரலா அதிகாரத்துக்கு ரொம்ப பக்கத்துல வாழ்ந்தவன். எனக்கு எக்ஸாக்டா தெரியும் உள்ள எப்படிலாம் நடக்கும். நான் நேர்ல கண்ணால பாத்திருக்கேன். நான் என்ன மாதிரி விஷயங்களை பாத்திருக்கேன்னா அதெல்லாம் கேட்டா எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. ஆனா சில நேரங்கள்ல எங்களுக்கே முன்னாடியே தெரிஞ்சிடும் கவர்மெண்ட் எப்ப விழுன்னு. அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாரு, அவர் தான் அடுத்த பிரதமராக போறாரு. அவருக்காக எங்க வீட்டுல இருந்து ஷெர்வானி போகுது, அதை அவரு போடணும்னு. இதெல்லாம் நான் என் கண்ணால பாத்திருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள். நான் மக்களுக்கு சில போட்டோஸை காட்ட விரும்புறேன். பாகிஸ்தான்ல இருந்த பெரிய பெரிய லீடர்ஸோட உங்க தொடர்பு எப்படி இருந்ததுன்னு இப்ப பாப்போம். இங்க சில போட்டோஸ் இருக்கு. பாகிஸ்தான் நாட்டு தலைவர்களோட, அதாவது ஜனாதிபதி, பிரைம் மினிஸ்டர், இந்த மாதிரி அவங்க கூட நல்லுறவு கொண்டிருந்த ஒருத்தருக்கு அவருக்கே பாகிஸ்தான்ல பிரச்சனையா? எனக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்தது. எனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஆனா மத்தவங்களெல்லாம் அவங்க முழுசா அழிச்சிட்டாங்க. அவங்க பெனசீரை கூட விட்டு வைக்கலையே, அவங்க ஜுபிகார் அலி புட்டோவையும் விட்டு வைக்கலையே, அவங்க இம்ரான் கானை கூட விட்டு வைக்கலையே. அவங்களுக்கு நல்ல ஒரு ஆளே கிடையாது. என்ன காரணம்? ஏன் பயங்கரவாதிகளை வளர்க்கறாங்க? இத நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். அவங்களோட முக்கியமான வார்த்தை என்னன்னா, நாங்க பயங்கரவாதத்தால ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருக்கோம். அதாவது அவங்க விக்டிமாவும் மாறிடுவாங்க. அதாவது நீங்களே பிராங்கன்ஸ்டைனை வளர்ப்பீங்க, எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, ஏன்னா நாங்களே விக்டிம் தான். அப்புறம் ஒசாமா பின் லாடனுக்கு நாங்க ஒரு வீடு கொடுத்திருந்தோம். அதெல்லாம் சரிதான். நாங்க தினமும் பார்த்தோம்னா ஹஃபீஸ் சயீத் இவங்கெல்லாம் உலக பயங்கரவாதிகள்னு அறிவிக்கப்பட்டவங்க. அமெரிக்காவும் அவங்கள பயங்கரவாதிகள்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனா அவங்க அங்க ஃப்ரீயா சுத்துறாங்க, வெளிப்படையா பேசுறாங்க. ஆமா ஆமா. இதனால ராணுவத்துக்கு என்ன லாபம்? அவங்க மூலமா இவங்க தங்களோட மதராசாக்கள் மூலமா அவங்க மறுபடியும் ஜிகாதிகளை வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரியான கொடூரமான செயல்களை செய்யறாங்க. அதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சமீபத்துல பெஹல்காம்ல நடந்தது, அதுக்கு முன்னாடி மும்பை அட்டாக்ஸ்ல நடந்தது, பார்லிமெண்ட் அட்டாக்ஸ் நடந்தது. இதையெல்லாம் என்ன சொல்றது? இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுதான் அவங்க இதையெல்லாம் பண்றாங்க, அவங்கள முன்னாடி வச்சுக்கிட்டு.
அவங்க முன்னணியில வச்சுக்கிட்டு இவங்க இப்படி பண்றாங்கங்கிறத நான் ஒத்துக்கிறேன். காஷ்மீர்ன்ற பேர்ல அவங்களுக்கு பணம் கிடைக்கிறது, வீடு கட்டுறாங்க, பெரிய நிறுவனங்களையும் அமைக்கிறாங்க. ஆனா யாரையெல்லாம் இவங்க அனுப்புறாங்களோ அவங்களுக்கும் ஏதாவது கொடுப்பாங்கல்ல. நான் உங்களுக்கு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்றேன். எங்க வீட்டில் ஒரு வயசான ஊழியர் ஒருத்தர் இருந்தாரு. அண்டு ஹீ வாஸ் அ செஃப். அவர் எங்க கூட ரொம்ப வருஷமா இருந்தாரு. அவரு எப்பவுமே எங்க கூட தான் இருப்பாரு. அதாவது அப்பா எங்க போனாலும் கூடவே வந்துருவாரு. ஒரு விதத்துல அவர் எங்க ஃபேமிலி மெம்பராவே மாறிட்டாரு. நாங்க எல்லாரும் அவர் அன்பா லாலான்னு கூப்பிடுவோம். எங்களுக்கு அவர் மேல நம்ம குடும்பத்துல ஒருத்தருங்கிற ஒரு மரியாதை இருந்தது. அன்பு, பாசம் எல்லாமே வச்சிருந்தோம். அதனால சில நேரங்கள்ல நான் அவர்கிட்ட சொல்லுவேன், அவர் கையில ஒரு மேஜிக் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப அற்புதமா சமைப்பாரு. சில நேரங்கள நான் என்ன பண்ணுவேன்னுலாம் அவர்கிட்ட சொல்லுவேன். லாலா, நான் இப்போ ஒரு டேஸ்டியான ஆப்பிள் பை சாப்பிட்டேன். நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. நீங்க சாப்பிட்டுட்டு அதுல என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு எனக்கு அதே மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு கேட்பேன். சில நேரங்களில் நான் கூட்டிட்டு போவேன். அவரு உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனுஷன். அவர் சாப்பிடும்போது சொல்லுவாரு, இதெல்லாம் என்னது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. उन्हें सेब पाए लेकिन बड़ी कंजूसी नाल पाए और ਉਹਦੇ ਉੱਤੇ ਉਹਨਾਂ ਨੇ ਦਬਾ ਕੇ ਉਹਨਾਂ ਨੇ ਦਾਲਚੀਨੀ ਪਾਈ ਹੈ। ਹਾਂ, ਉਹਨਾਂ ਦੀ ਜਿਹੜੀ ਐਸਟ੍ਰੀਮ ਹੈ ਉਹ ਬੜੀ ਟੈਟ ਹੈ। அவரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதையே செய்வாரு. ஆனா அது அதோட ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஒரு நாள் என்னாச்சுன்னா, அது ஒரு மார்னிங் டைம். நாங்க ஸ்வீடன்ல ஸ்டாக்ஹோம்ல இருந்தோம். அப்போ காலங்காத்தால கத்துற சத்தம் கேட்டுச்சு எனக்கு. நான் ஓடி போய் பார்த்தேன். சத்தம் கிச்சன்ல இருந்து தான் வந்தது எனக்கு. நான் போய் பார்க்கறேன், லாலா அங்க படுத்திருக்காரு. அவரு கத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா சொல்ல முடியல. நான் அவர்கிட்ட கேட்கறேன், என்னாச்சு லாலா, என்னாச்சு லாலான்னு. அப்போ அவரால் எதுவுமே பேச முடியல. அவர் கையில ஒரு பேப்பர் இருந்தது. அதை நான் வாங்கி பார்த்தேன். அது ஒரு லெட்டர். அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருந்ததுன்னா, அதாவது, அன்புள்ள அபு, ஒருவேளை உங்களுக்கு இந்த லெட்டர் கிடைச்சிருச்சுன்னா நான் என்னோட இலக்கை அடைஞ்சிட்டேன்னு தான் அர்த்தம் அப்படின்னு எழுதியிருந்தது. உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நான் என்ன ஜிஹாத்துக்காக நான் முழுசா அதுக்கு அர்ப்பணிச்சிட்டேன். இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன் என்னோட தியாகத்தை செலுத்துறதுக்காக. அதோட இந்த கடிதத்தை நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா நான் தியாகி ஆயிட்டேன்னு அர்த்தம். அதோட ஒருவேளை நீங்க என்னோட விருப்பத்தை நீங்க மதிக்கிறீங்கன்னா, உங்களோட துக்கத்தை எந்த விதத்திலையும் நீங்க வெளிப்படுத்தக்கூடாது. நீங்க இதை கொண்டாடணும். நீங்க போய் எல்லாருக்கும் இனிப்பு வழங்கணும். ஏன்னா உங்களோட புள்ள தியாகி ஆயிட்டான்னு எழுதியிருந்தது. நான் அந்த லெட்டரை படிச்சுட்டு தலகால் புரியாம நின்றுட்டு இருந்தேன். அந்த மனுஷன் இருக்காருல்ல, தன்னோட முழு வாழ்க்கையும் தன்னோட ஃபேமிலிக்காக, அதாவது பணத்தை சம்பாதிச்சு ஊருக்கு அனுப்பி வைப்பாரு. அந்த நபர் அப்படியே நொறுங்கி போயிட்டாரு. அவரு அப்புறம் சொன்னாரு, ப்ளீஸ் என்ன என் ஊருக்கு போக விடுங்க, நான் ஊருக்கு போயாகணும். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாசத்துக்குள்ள அந்த மனுஷனை இறந்து போயிட்டாரு. ஏன்னா ஹி வாஸ் ஹார்ட் புரோக்கன். இப்போ பணத்தை பத்தி சொல்லணும்னா அவருக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கலன்னு தான் சொல்லணும். ஒரு பைசா கூட கிடைக்கல. சோ இந்த விஷயத்த நான் என் கண்ணால பார்த்திருக்கேன். அதனால தான் சொல்றேன். என்னால எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு ஒரு 19 வயசு தான் இருக்கும். 19 வயசுல அவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டான். அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. அவங்க ஒரு சின்ன பையனை எடுத்திருக்காங்க, ஒருத்தரை சேர்த்திருக்கீங்க. அந்த நபர் உடனே தியாகி ஆயிட மாட்டான். அவனோட முழு குடும்பம் ஒண்ணுமே இல்லாம முழுசா நாசமாயிடும். அதாவது அவங்க பாக்கெட்டை நிரப்புறதுக்காக, அவங்களோட சுயநலத்துக்காக இந்த மாதிரி ஆளுங்களோட எதிர்காலத்தை நாசமாக்கி அவங்கள பிரெயின் வாஷ் பண்றாங்க.
அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை இவங்களோட நிலைமை என்ன ஆகும், அவங்க ஃபேமிலி எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு. அதனால இது எல்லாமே இஸ்லாம் பேரை சொல்லி, ஆமா, இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு அதுக்கு இஸ்லாம் பேரை சொல்லிக்கிட்டு அவங்க பெஹல்காம்ல மக்களோட மரத்தை கேட்டுதான் அவங்கள சுட்டாங்க. ஆமா, உண்மைதான். அப்படி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது நீங்க என்ன துரோகின்னு சொல்றது? நீங்க உங்க கண்ட்ரிக்கு மட்டும் துரோகி கிடையாது, இந்த மனித குலத்திற்கே நீங்க துரோகி. உங்களை பத்தி அவங்க என்னெல்லாம் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர் எங்க ஆர்மியில ஒரு மேஜர், அவரை இந்தியாவுக்கு உளவு பார்க்க தான் அனுப்பி வச்சிருக்கோம். உங்களோட ஒரு போட்டோவும் இருக்கு அந்த மேஜர் யூனிஃபார்ம்ல, அந்த போட்டோவும் காட்டுறேன். மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு பார்க்க மேஜர் மாதிரியே இருக்கீங்க. அதுல அவங்க எழுதுறாங்க, மேஜர் நீங்க இந்தியாவில இருந்துகிட்டு ரொம்ப நல்லா வேலை பாக்குறீங்க, அப்புறம் இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் மறந்துடக்கூடாதுல்ல, என்ன தோணுதோ அதை பண்ணி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஜெனரல் சார், உங்களோட கருத்துப்படி இப்போ கொஞ்சமாவது எனக்கு பதவி உயர்வு கிடைச்சா நல்லா இருக்கும். கண்டிப்பா கர்னலாவது ஆகணும்ல? கண்டிப்பா ஆயிடலாம். இல்ல நீங்க ஃபீல்டு மார்ஷல் தான் ஆயிருக்கணும். அதுக்கு நான் ஒரு போர்ல தோக்க வேண்டியதா இருக்கும். ஆனா ஒரு போர்ல தோத்ததுக்கு அப்புறமும் ஒரு நாட்டுல பதவி உயர்வு கிடைக்குதுங்கிறது இதுதான் முதல் முறை. ஒன்லி இன் பாகிஸ்தான். ஐ மீன் திஸ் இஸ் சம்திங் தட் ஐ கேனாட். ஐ மீன் நான் மட்டும் இல்ல, மொத்த உலகமே பாக்குது. உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு அவங்க இந்த மாதிரி வேலையை செய்யறதெல்லாம். அப்படி இருக்கும்போது நாட்டுக்கு எப்படி நன்மை நடக்கும்? போய் ட்ரம்ப் சார் கிட்ட சொல்றாங்க, எங்களையும் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிடுங்கன்னு. तेरी ऊंची शान मौला, मेरी अर्जी मानने मौला, तू है सब कुछ जानने वाला, मैं हूँ तेरा मानने वाला, मुझको भी तो लिफ्ट करा दे, थोड़ी सी तो लिफ्ट करा दे, ऐसे वैसों को दिया है, ऐसे वैसों को दिया है, मुझको भी तो लिफ्ट करा दे, थोड़ी सी तो लिफ्ट करा दे. பாருங்க, நீங்க ஒரே நிமிஷத்துல மொத்த ஆம்பியன்ஸையுமே மாத்திட்டீங்க. இப்ப ஆடியன்ஸ் யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? என்னோட கேள்வி என்னன்னா, அந்த டைம்ல உங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்ட் கிடைச்சது இல்லையா? நீங்க நிறைய ட்ரோலிங் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க, உங்களை நிறைய பேர் ட்ரோல் பண்ணிருக்காங்க, இன்னும் நிறைய பேர் உங்களை திட்டினாங்க. அதாவது ஒரு ஆர்மி குடும்பத்துக்கு சேர்ந்தவருக்கு எப்படி பத்மஸ்ரீ அவார்ட் கொடுக்கலாம்னு உங்களுக்கு இது நடிச்சா கஷ்டமா இல்லையா? कुछ तो लोग कहेंगे, लोगों का काम है कहना, छोड़ो इन. வாய் இருந்தா பேசதானே செய்வாங்க, நான் கண்டுக்கல, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது.